டெய்லரிங்கில் சாதிக்கணும்னு நினைக்கிற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஒரு அம்பர்லா அதாவது சேரீயில் நம்ம அம்பர்லா டைப் நம்ம தைக்க போகிறோம். அதாவது கட்டிங் பண்ண போகிறோம். கட்டிங் பண்ணிவிட்டு இதோட வீடியோக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா புடவையில் எந்த மாதிரிலாம் தைக்கலாம் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். நிறையா வீடியோக்கள் இருக்குது, நிறையா மாடல்கள் இருக்குது. அது ஒன்று ஒன்றா நான் போடுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இப்படிலாம் தைக்கலாமாங்கிற அளவுக்கு நிறைய மாடல்கள் இருக்குது. அது ப்ராப்பராக இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற முறை இருக்குது. அப்போ தான் கரெக்டாக ஃபிட்டிங்கும் சரி, அதோட பார்க்கறதுக்கு ஒரு லுக்கும் சரி, அது எல்லாமே வரும். சில பேர் ஏனாத்தனம்லாம் வெட்டி தைச்சிட்றாங்க, சொதப்பிடுது. அதனால் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். அதாவது 1 by 1 பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால தான் சொல்ல வரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். அதேமாதிரி வீடியோக்களும் சரி உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருப்பேன். கொஞ்சம் டைமிங் ஆனாலும் நான் போட்டுருவேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் எல்லாம் ஒன்று பயம் வந்துகிட்டே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அளவு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நான் தன்னைத்தானே ப்ளவுஸ் அளவு எடுக்கிறது, சுடிதார் அளவு எடுக்கிறது, அம்பர்லா டைப்பு அளவு எடுக்கிறது எல்லாமே தன்னைத்தானே எப்படி அளவு எடுக்கணுங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம வீடியோ பார்த்து ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி நான் அளவு எடுத்துருக்கேன், தைச்சி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி ஒன்று தைச்சி கொடுத்துட்டேன், பக்காவாக அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு. மறுபடியும் சேரீ எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், அதாவது இந்த பார்டர் பாருங்கள், உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், 2 பக்கமும் பார்டர் இப்படி இருக்குது. இதுலேயும் நான் தைக்க போகிறேன். இது வேறு மாதிரி ஃப்ராக் டைப்பில் தைக்கணும். இது எப்படி தைக்கிறாங்க பாருங்கள், அதுவும் வேறு லெவலில் இருக்கும். இது லைனாக ஒன்று போட்டுகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது ப்ளைனு பார்த்திங்கன்னா ஒரே பூவாக இருக்கும். அதாவது எப்படிலாம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கட்டிங் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தைச்சோம்னா தான் பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏனாத்தான்னு பண்ணோம்னா சரி வராமல் போயிடும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது கசகசன்னு இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதை நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங் எப்படி பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று நான் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துருன்னு சொல்லியிருக்கிறேன். 2ஆவதாக கொடுத்துருக்காங்க. சரி, உங்களுக்கு அது வீடியோவாக போட்டுருவோம். ஏன்னா நம்ம இதில் நிறையா வந்துகிட்டே இருக்கும். எனக்கு டைமிங் தான் இல்லை, ஒரு நாளைக்கு 20-30 வீடியோட போடலாம். அந்தளவுக்கு நம்மகிட்ட எனக்கு டைமிங் இல்லை. முக்கியமானது எல்லாமே நான் உங்களுக்கு போட்டுட்டே இருப்பேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதாவது அவங்களுடைய ஃபுல் ஹைட்டு பார்த்திங்கன்னா 49 வேணும். அதாவது ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் அவங்க 49 கேட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கட்டு வருது பார்த்திங்களா, நான் சொல்லியிருப்பேன் இடுப்பு வரைக்கும் எவ்வளோ வேணும்னு. அது பார்த்திங்கன்னா 15 கேட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி இது அவங்க அளவு எடுத்தது தான். ஆல்ரெடி நான் தைச்சி கொடுத்துட்டேன், கரெக்டாக வந்தது. அதே மாதிரி மறுபடியும் கேட்டிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ டபுள் துணி, அதாவது லைனிங் தான் எடுத்துருக்குறோம். இது பாருங்க, ஓப்பன் இந்த பக்கம் விட்டுருங்க. கரெக்டாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பாருங்க 15 கேட்டிருக்கிறாங்க. துணி 2ஆக போட்டுக்கிறேன். இது பாருங்க 15 கேட்டிருக்கிறாங்க. அந்த கட்டு வரும் பார்த்திங்களா, அது 15 வச்சு நம்ம மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர்கிட்ட போயிடும். அதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இப்படி 15 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. நான் எப்படிலாம் பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். உங்களோட மெஷர்மெண்ட் என்னவோ அது பிரகாரம் கட் பண்ணிங்க. இது எப்படிலாம் பண்ணுறாங்க பார்த்துங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட ஷோல்டர் பார்த்திங்கன்னா 18 இருக்குது, புரியுதுங்களா? 18னா 9 இன்ச்சு வரும். பாதியாக போட்டால் 9 இன்ச்சு வரும். நான் அதில் 1 இன்ச்சு குறைச்சிருக்கேன். அதாவது 2 இன்ச்சு கணக்கு ஷோல்டரில் பார்த்திங்கன்னா 18ல் நான் 16 தான் வைக்கிறேன். இப்படி பாருங்கள், இதில் 16 தான் வரும். 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு, அதாவது தையலுக்கு போயிடும். அப்போ 8 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட ஜஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 48 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள், 48 இன்ச்சு அவங்க கேட்டிருக்கிறாங்க. 48 கேட்டிருக்கிறாங்க. அதில் பாதி பார்த்தோம்னா எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 24 வரும். சரிங்களா? 24ல் பாதி பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு இங்கே நம்ம வைக்கணும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு நம்ம ப்ளஸ் வைக்கணும், 13 இன்ச்சு. இது பார்த்திங்கன்னா 48 சைஸ்க்கு உண்டான மெஷர்மெண்ட்டு. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அதாவது ஆம்கோல் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குங்கிறது சொல்லிடுறேன் பாருங்கள். ஆம்கோல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுற்றளவில் 22 இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்க 12.5 வரணும். இப்படி வச்சோம்னா இங்கே பாருங்கள், மார்க் பண்ணிங்களா, 12.5 வரணும். இங்கேருந்து நம்ம இப்படி கணக்கு பண்ணும்போது 12 இன்ச்சு வரணும். அப்போ நான் இது மார்க் பண்ணிக்கிற அளவு கரெக்டாக வந்துருச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது பாருங்க, அவ்வளோதான். இப்போ நான் இதை எப்படி வச்சுருப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு
இது வரலாம். இப்போ பாருங்கள், இப்போ இங்கேருந்து பாருங்கள் 7.25 இன்ச்சு வரும். சரிங்களா? இப்போ வந்து இப்போ சைஸை பொறுத்து ஒரு சிலது வந்து நம்மளே ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ண தான் நமக்கு வந்து சில அனுபவங்கள்ங்கிறது ஏற்படும். இது வந்து இப்போ இப்படி வைக்கணுமா அப்படி வைக்கணுமா கணக்கு போட்டுட்டு இருக்கிறது தேவையில்லை. அப்படியும் இல்லை எனக்கு வந்து பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இப்போ நீங்கள் இந்த நான் பண்ண பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இங்கே மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே பாருங்கள் இப்படியே நீங்கள் டேப் வச்சு அந்த 12 இன்ச்சு எங்கே வருது இது பாருங்கள் இப்படி வருதுங்களா, இப்படி வளர்ச்சியோட நீங்கள் அந்த 12 இன்ச்சில் நீங்கள் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா கூட கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டோட எடுத்துக்கலாம். இல்லை நான் ஜஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து எவ்வளோ தேவையோ எல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிட்டு விட நீங்கள் ஆம்கோல் வந்து இப்படி கொண்டு வந்து நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆம்கோல் கரெக்டாக வந்துடும். மேலே கீழே இறக்கணுமா அப்படிங்கிறது எல்லாமே இதுலேயே நீங்கள் அழகாக வந்துடும். அதை விட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக 4 இன்ச்சுக்கு போடணுமா இல்லை 6 இன்ச்சுக்கு இப்படி வச்சு மார்க் பண்ணணுமாங்கிறது அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். இது வந்து ஈஸியான மெத்தட் உங்களுக்கு, அதாவது எப்பேற்பட்டவங்களுக்காக இருந்தாலும் இது அழகாக புரிஞ்சிடும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மெத்தடை நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு புரியலன்னா பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். ஜஸ்ட்டு வந்து எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிட்டு விட ஸ்ட்ரைட்டாக போட்டு விட இங்கே ஷோல்டர் வந்து பார்த்திங்களா இங்கே வச்சுட்டு, ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இப்போது உங்களுக்கு இன்னொரு டவுட்டோட வரலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஷோல்டர் வந்து வச்சுருக்குது, நெக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது க்ளோஸ் நெக் மாதிரி தான் கேட்டுருக்குறாங்க. அதாவது நெக் வந்து பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி அதாவது கம்மியாக தான் வச்சுருக்கிறாங்க. 3 இன்ச்சு தான் பேக் வச்சுருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6, 6.5 இந்த மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குதோ அதில் இருந்தால் ஒரு இன்ச்சு கம்மி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இல்லை நீங்கள் வந்து லோ நெக் போட போகிறேன், கழுத்து கொஞ்சம் இறக்க போகிறேன், நான் 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு அப்படி போடுவேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஷோல்டர் வந்து எவ்வளோ வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்களுக்கு வந்து 18க்குன்னு சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு 18 இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 14 வச்சா போதும். அதாவது 7 7 14 அவங்க சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது 4 இன்ச்சு வந்து கம்மி பண்ணிடலாம். இல்லை இப்போ உங்களுக்கு வந்து 17 இருக்குது அப்படின்னா இன்னும் நான் நெக் வந்து கீழே இருக்கும் அப்படின்னா 12 13 அதாவது ஷோல்டர் வந்து 12 13 வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து 6.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து ஷோல்டர் அதாவது நெக்கெலாம் நீங்கள் இறக்க போகிறீங்க. இதே சைஸ்க்கு நான் சொல்ல வரேன். 6.5 வச்சு நீங்கள் நெக் வந்து நான் பேக் வந்து 7 வைப்பேன், ஃப்ரண்ட் வந்து 7 வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வந்தது அப்படின்னா ஐடியா வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள் 6.5 அப்படி வச்சுக்கிட்டீங்க. இங்கே பாருங்கள் இங்கே கரெக்டாக 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு வந்து 12 இன்ச்சு இங்கே எப்படி கொண்டு வரதுங்கிறத பாருங்கள். இப்படி வச்சுக்கிட்டிங்களா, இங்கே பாருங்கள் இப்படி வந்துருங்க. அதாவது இங்கே பாருங்க இப்படி தள்ளி வரும். இப்படி பாருங்க இப்படி, அதாவது இது தள்ளி வரும்போது இது கொஞ்சம் மேலே ஏறும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கீழே அதாவது இந்த ஷோல்டர் இப்படி போக போக இது கொஞ்சம் கீழே இறங்கும். ஷோல்டர் இப்படி வர வர இது கொஞ்சம் உள்ளே போகும். அப்போ தான் வந்து ஆம்கோல் வந்து கரெக்டாக உட்காரும். அந்த ஃபிட்டிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் வந்து எந்த ஒரு சைஸ்க்காக இருந்தாலும் கன்ஃபியூஸ் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கணக்கு பண்ணி இந்த ஆம்கோல் நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அப்படியே ரவுண்டாக மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சைஸ் வந்து இந்த இடத்துல 48 நம்ம 1.5 கணக்கு பண்ணிட்டோம். இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 44 சுற்றளவில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? 44னா 22 வந்து பாதி வரும், அதில் பாதி போட்டால் 11 வரும். சரிங்களா? இந்த 11 இன்ச்சு தான் நான் இங்கே வைக்கிறேன். இந்த 11லேருந்து நம்ம வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். அப்போ 12 இன்ச்சு வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்படி பாருங்க, 12 இன்ச்சு வச்சுட்டேன். கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. 7 அளவு தள்ளி இப்படி பாருங்க, இப்படி பண்ணிங்க. இதுதான் ஃபினிஷிங். இதுதான் வந்து நம்ம உள்ள எக்ஸ்ட்ரா துணி விடுற இடம். சரிங்களா? இப்போ நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த சின்ன ஷோல்டர் வைக்கிறது தெரியுங்களா, அது வந்து நம்ம வந்து நார்மலாக தான் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 1/2 இன்ச்சு தள்ளி இங்கே பாருங்கள் 4 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கணக்கு பிரகாரம் கழுத்து உள்ள இருக்கு பார்த்தீங்களா, உள்ள அதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வரும். சரிங்களா? அதாவது ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சோம்னா ஒரு 3.5 இன்ச்சு தான் வரும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் அதை கட் பண்ணி காட்டிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இது உங்களோட சைஸ் என்ன சைஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வெட்டிக்கிங்க. இல்லை நான் நெக்கு இறக்கணும்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்லிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து 2ஆக போட்டுங்களா, நான் வந்து இப்படி வெட்டிக்கிறேன். இங்கே அர்க்காத் போட்டுங்க. அவ்வளோதான், இதை வெட்டிக்கிட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து நெக் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ கேட்குறாங்கன்னா
அதாவது நார்மலாக தான் கேட்டிருக்காங்க. நான் வச்சதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி கட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த ஹைட்டு பிரகாரம் 3 இன்ச்சு தான் வச்சுருக்கிறேன் அவங்களுக்கு. அவங்க வந்து நெக் வந்து ரொம்ப கீழே இறக்கிலாம் போட மாட்டாங்க. அதனால் இது வந்து நார்மலாக கேட்டிருக்கிறாங்க, நார்மலாக தான் வைக்கிறேன். இது வந்து பேக்கு, சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா 6 இன்ச்சு நான் வைக்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரவுண்டு யூ நெக்கு எது வேணாலும் வைங்க அப்படின்ட்டாங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா யூ நெக்கு தான் வச்சு கொடுத்துருக்குறேன். அதே தான் நானும் மறுபடியும் வைக்கிறேன். இங்கே வரேன், 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதில் வந்து எதாவது டிசைன் வேணுனாலும் போட்டுக்கலாம். அது பிளைன் சாரீ தான், அதனால் வந்து நீங்கள் என்ன வேணாலும் டிசைன் வச்சுக்கலாம். அவங்க வந்து ரவுண்ட் நெக்கு தான் கேட்டிருக்கிறாங்க, நான் அதனால் ரவுண்ட் நெக்கே வைக்கிறேன். ரவுண்டு யூ எப்படி வேணால் வைங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், அழகாக அப்படி வச்சிங்கன்னா இதோட அழகாக யூ மாதிரி அழகாக வரும், பார்க்குறதுக்கு நெக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் நான் வந்து வெட்டிக்கிறேன். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது 12 இன்ச்சு வந்து ஆம்கோல் இருக்குது. இந்த 12 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேட்டிருக்க வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க நீளம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க துணி வந்து இவர் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் கொஞ்சம் ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும், அது நான் வந்து அப்புறமா நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு நான் கட் பண்ணி மட்டும் காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், அதாவது ஒரு அப்பாய்ஸ்மெண்ட்டாக அப்படி வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா துணி வந்து அகலத்தில் கம்மியாக இருக்குதா என்ன, கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கனால இது வந்து துணி கொஞ்சம் ஜாயிண்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 16 கேட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிங்க, 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு மார்க் பண்ணிங்க. ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 16, சரிங்களா? 16 கேட்டுருக்குறாங்க, நான் 17 வச்சுக்கிறேன். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். இப்போ 17 ஆச்சுங்களா? அப்படியே ஆப்போசிட் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஷோல்டர்லாம் பெருசாக வச்சுட்டோம், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து ஷோல்டர்லாம் பெருசாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஆம்கோல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து லூஸ் வரும். அதனால் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சொல்லியிருப்பேன் 3 இன்ச்சு வைக்கணும்னு. இதுக்கும் இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 4 இன்ச்சு வைக்கணும். 4 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆம்கோல் கிட்ட துணி வந்து லூஸ் வராது. இப்படி பாருங்க, கரெக்டாக அப்படி வந்து இந்த ஸ்கேல் அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து லைட்டாக அப்படி மேலே ஏற்றி இது வந்து கவர் தட்டு எடுத்துக்கங்க. இப்போ வந்து பார்த்துங்க, செக் பண்ணிக்கங்க, அதாவது 12 இன்ச்சு இருக்காங்கிறது. இங்கே பாருங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ வந்து கை ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 14 இருக்குது, சுற்றளவில் 14 இருக்குது. அப்போ 7 வேணும். அப்போ நான் இந்த இடத்துல வந்து 1.5 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா விடுறீங்களா, அதை கனெக்ட் பண்ணி 8.5 இன்ச்சு நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு வச்சாச்சு. இங்கே பாருங்க, கரெக்டாக இதுக்கு நேராக இப்படி கோடு போட்டுங்க. கோடு போட்டிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இது வந்து அழகாக இப்படி வெட்டி எடுத்துருங்க. இது ஃபிட்டிங் எல்லாமே பக்கா வரும், உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்கு வரவே வராது. இந்த சைஸ்க்கு இதில் எந்த சைஸ்க்காக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அதாவது சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் மாறும். க்ளோஸ் நெக் வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். நான் வந்து இல்லை நெக்கு வந்து கொஞ்சம் அதாவது நல்லா லோவாக வைக்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து பாருங்கள், இதில் இருக்கிறது வந்து விட்டு வந்து நம்ம வந்து துணி வந்து இந்த இடத்துல ஜாயின் போட்டுக்கலாம். துணி கொஞ்சம் பெருசாக இருந்தால் இந்த ஜாயிண்ட் பிரச்சனை இருக்காது. துணி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஒரு சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் மாறும். அதாவது துணி வந்து லைனிங் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து கவர் தட்டுக்கு இங்கே 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இங்கே பாருங்கள் இப்படியே வந்துருங்க. இங்கே வந்து ரொம்ப மேலே போகாதீங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல லூஸ்லாம் வராது.
அவ்வளோதான். இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சேரீயில் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சேரீயில் உள்ளதை நான் பிட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சேரீ இங்கே போட்டுட்டு கசாமசான்னு கிடக்கும். அதனால் நான் அளவாக கைக்கு அளவாக நான் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பிட்டு வந்து வெட்டி வச்சுட்டேன். ஒரு சேரீலேருந்து வெட்டினது தான் ஒரு பிட்டு வந்து வெட்டி வச்சுட்டேன். ஏன்னா சேரீ போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கசாமசான்னு இதாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு புரியாது, அழகாக உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான். ஏன்னா கசாமசான்னு இருந்தோம்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். தேவையான அளவு நான் வந்து அழகாக வெட்டி எடுத்துருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்து வச்சுங்க பாருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே கைக்கு தைக்கும் போது எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பாடிக்கும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், ஒரு பிட்டு வந்து சேரீயில் வெட்டி வச்சுட்டேன். புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதை வந்து பாருங்கள், ஃபோல்டு வந்து இந்த பக்கம் இருக்குது, ஓப்பன் இந்த பக்கம் வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது ஹைட்டு அகலம் அது எவ்வளோ தேவையோ அந்த சேரீயில் வந்து அழகாக நீங்கள் வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து கசாமசான் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எக்ஸ்ட்ராவே இருக்குது துணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். இந்த சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேரீக்கு ஒவ்வொரு மாதிரி தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பூனம் சேரீ, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளக்குலான்னு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். தைக்கும் போது கொஞ்சம் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து இது லைனிங் மேலே வச்சு வெட்டும்போது எக்ஸ்ட்ரா வெட்டிங்க. அப்போ தான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நகராமல் இருக்கும். நகர்ந்தாலும் நீங்கள் அதுக்கு தைச்சதுக்கப்புறம் வெட்டி எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். முடிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதோட கீழ் பார்ட்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஒரு ஹைட் வந்து 49. சரிங்களா? 49ல் நம்ம வந்து 15 வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா அப்போ வந்து உங்களுக்கு மிச்சம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத அதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கீழ் பார்ட்டை நம்ம வெட்ட போகிறோம். அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த துணியில் தான் நம்ம வந்து கீழ் பார்ட்டை வெட்ட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அது ஒரு கலர் இது ஒரு கலர்ஸ்னால் அவங்க வாங்கிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து 4 மீட்டர் வாங்கிட்டு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அது ஒரு 1.5 மீட்ரு, இது ஒரு 4 மீட்ரு, 5.5 மீட்ரு வந்து இவங்க சைஸ்க்கு வந்து கரெக்டாக வந்துருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்குங்க நாளாக. உங்களுக்கு புரியும் நினைக்கிற வீடியோவில். இது பாருங்கள், இப்படி நாளாக அப்படி எடுத்துக்கங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இது என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து இப்படி போடுங்க. காசில் இப்படி போட்டுங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு தெளிவாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், முக்கோண வடிவத்தில் புரியுதுங்களா? இப்படி வந்து போட்டாச்சு. அதாவது 4 இருந்ததை அப்படி இப்படி மடித்து போட்டாச்சு. ஓகேங்களா? இப்படி வந்து போட்டுங்க. இப்போ இது வந்து லைனிங் தான். சரிங்களா? உங்களுக்கு தெளிவாக எல்லாமே சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பெட்டராக இருந்தால் வந்து நமக்கு வந்து இடம் வந்து தாராளமாக இருந்ததுன்னா ஃப்ரீயாக இருக்கும். நான் கீழே போட்டோட வெட்டுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் தெளிவாக எல்லாமே சொல்லிட்டு வரேன். இப்போ வந்து ஹிப் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அதாவது இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இங்கே வெட்டி வச்சுருக்கோம் தெரியுங்களா? இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், அதாவது 13 26 இருக்குது. சரிங்களா? 26 இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பாருங்க, 4 இப்படி மடிச்சுக்கங்க. இந்த இடத்துல வந்து எவ்வளோ வரணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 6.5 வரணும். சரிங்களா? 6.5 தான் வந்து உங்களுக்கு வந்து வரணும். இப்படி வளைவாக தான் நீங்கள் வெட்டணும். இங்கே பாருங்கள், அழகாக அப்படி வச்சுங்க. டேப்பை இப்படி அழகாக அப்படி வச்சுங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பார்த்துங்க, இப்படி அழகாக வச்சுங்க. அப்படி இன்னோட உங்களுக்கு தெளிவாக காட்டுற பாருங்க. இங்கே பாருங்கள், 6.5 தான் இப்படி வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கார்னர் பார்த்தீங்களா, கார்னர்லேருந்து கரெக்டாக 7 இன்ச்சில் ஒரு மார்க்கு, இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக 7 இன்ச்சில் ஒரு மார்க்கு. ஏன்னா இது ஒரே மாதிரி வரத்துக்காக. இங்கே பாருங்கள்,
இப்படி வச்சிங்கன்னா இப்போ 6 தான் வருது. அப்போ நீங்கள் வந்து 6 வரணும் சரிங்களா. அப்போ 6 வரணும்னா இப்படி வருங்க, இப்படி கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு, அதாவது கோட்டுக்கு வெளியில் இப்படி வெட்டிட்டிங்கன்னா இந்த 6 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து இங்கே மார்க் பண்ணிட்டீங்க, அதாவது இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி வெட்டிக்குங்க. இப்போ வந்து இங்கே வெட்ட போகிறோம். இப்போ வந்து ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னு எவ்வளோ சொல்லியிருந்தீங்கன்னா பாருங்கள் 49 இன்ச்சு சொல்லியிருக்கிறேன். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 வந்து நம்ம வந்து போயிடுச்சு சரிங்களா. 15 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 50ன்னு வச்சிங்கனாலும் 50ல் வந்து 15 போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 35 வரும். அந்த ஒன்று கழிச்சோம்னா 34 இன்ச்சு அவங்களுக்கு வந்து ஹைட்டு வைக்கணும் சரிங்களா. 34 இன்ச்சு ஹைட்டு வரணும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து 34 இன்ச்சு நம்ம வைக்கணும் சரிங்களா. இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கேருந்து 34 தேவை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைனிங்கு, ஒரிஜினல் வந்து இது அந்த 34 வச்சிங்கன்னா போதும். இது லைனிங்னால ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. 34க்கு 33 வச்சுக்கோங்க. 33 அதே மாதிரி சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி பார்த்துங்க நல்லா தெளிவாக சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க. 33 இங்கே வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே இந்த கார்னர் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மார்க் பண்ண பார்த்தீங்களா, இங்கேருந்து இது வரைக்கும் கரெக்டாக 33 வரணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க, அதே 33 இங்கே வரணும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 33 இன்ச்சு வந்து நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம், அதாவது மார்க் பண்ணிக்கிறோம். இது பாருங்கள், இப்படியே மார்க் பண்ணிங்க. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி வந்து மார்க் பண்ணிட்டேன். அதாவது ஹைட் வந்து கரெக்டாக இங்கே பார்த்துங்க, தெளிவாக சொல்கிறேன், பார்த்துங்க. இப்படி வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கிறேன், அதை கனெக்ட் பண்ணி 4 போட்டு இப்படி வந்து 33 வச்சுக்கிறேன். இங்கேயும் 33, இங்கேயும் 33. இப்போ 33 இன்ச்சுங்கிறது நம்ம வச்சாச்சு சரிங்களா. அதாவது ஒரிஜினலுக்கு வந்து 34 வைக்கணும். அதாவது ஒரிஜினல் இது வைக்கும் போது ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வெட்டிட்டோம்னா மடிச்சு தைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்ச்சு கேப் வரும். ஏன்னா லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தொங்கிடும். அதனால் ஒரு இன்ச்சுங்கிற 2 இன்ச்சோட வைக்கலாம். துணி கொஞ்சம் லேசாக இருக்கு, நான் ஒரு இன்ச்சு தான் வைக்கிறேன். ஆல்ரெடி ஏற்கனவே அப்படி தான் தைச்சி கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை வந்து அழகாக வெட்டிடுங்க. வெட்டிடுறீங்களா? இங்கே பாருங்கள், இதே நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிக்கிறோம். கரெக்டாக அப்படியே கோட்லேயே அப்படி வெட்டிடுவாங்க. கரெக்டாக வந்துச்சுங்களா. இந்த இடத்துல வந்து 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள், அழகாக வந்து வெட்டிட்டோம். பார்த்தீங்களா, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரிஜினலில் எப்படி போட்டு வெட்டுறதுங்கிறது வாங்க, இந்த இடத்துல இடம் பத்தாது, நான் வந்து காட்டுறேன். அதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணதை எடுத்து வந்து மேலே வந்து போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது வந்து லைனிங் வந்து மேலே போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபோல்டு பக்கம் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஃபோல்டு பக்கம் அதே மாதிரி பாருங்கள், இதுவும் ஃபோல்டு. அதாவது ஃபோல்டுனா ஃபோல்டு பக்கமே இப்படி வச்சுக்கோங்க. அதை அப்படியே நான் அழகாக பாருங்கள் அப்படியே போட்டிருக்கிறேன். இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஓப்பன் வந்துடும், அதே மாதிரி அந்த பக்கம் ஓப்பன் வந்துடும், கீழே ஓப்பன் வந்துடும். இந்த ஒரு சைடு மட்டும் ஃபோல்டு சரிங்களா. அந்த ஃபோல்டு வர மாதிரி இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த வளைவு வந்து கரெக்டாக மேலே போட்டிருக்கிறேன். இந்த புடவை வந்து 4ஆக மடிச்சிருக்கு. அதாவது கைக்கு ஃப்ரண்ட், அதாவது முன்னாடி நம்ம மேல் பகுதி இருக்குங்களா, அதை வெட்டிட்டு மிச்ச சேரியை வந்து நான் வந்து பாருங்கள் கரெக்டாக போட்டு வச்சுருக்கிறேன். அந்த லைட்டாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஜாயிண்ட் போடணும். அதாவது இந்த துணியில் ஜாயிண்ட் போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நான் வெட்டுறது வந்து எப்படி வெட்டுறங்கிறது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ வந்து பாருங்கள், அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து சைடில் வந்து நம்ம வந்து இது பாருங்கள் கரெக்டாக 2 இன்ச்சு இங்கே பாருங்கள் அப்படியே வெட்டிகிட்டே வாங்க. லைனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடும். நம்ம வந்து இப்படி தான் வெட்டணும். அவ்வளோதான் சரிங்களா. இப்படி பாருங்க, அப்படியே வந்து வெட்டிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இடத்துல ஒரு துணி வந்து கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து மேட்ச் ஆகிடும். சின்னதாக வந்து கொடுக்கணும். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சேரீலாம் அப்படி தான் வரும் சரிங்களா. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். புரியுதுங்களா? வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து இந்த சைடில் மட்டும் துணி சின்னதாக ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
பார்த்தீங்களா எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? நான் மேலே போட்டேன். அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் துணி வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு புரியுதுங்களா? எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இது தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கீழே போட்டு தான் நம்ம வந்து வெட்டணும். ஏன்னா இடம் வந்து பத்தாது. இவ்வளோ பெருசு வந்து போட்டு டேபிளில் போட்டு வெட்ட முடியாது. அந்த லைனிங் வந்து நான் எப்படியோ உங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி நான் வெட்டிட்டேன். இல்லை இன்னும் எனக்கு தெரியலன்னா சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ நான் வந்து எடுத்து விட போடுறேன். புரிஞ்சது புரியல எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா அழகாக வெட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் பகுதியும் பாருங்கள் அழகாக வந்து ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் தைக்கும் போது அந்த பிசுறு வந்து வெளியில் போகாமல் இருக்கும். அதனால வந்து பக்காவாக வந்துடும். அதனால சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.